அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான இந்த ரபியுல் அவல் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக பகுதியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பகுதி 3 வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டாக குறிப்பிடப்படுற யானை ஆண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். யானை ஆண்டு, யானை வருடம் அப்படின்னு குறிப்பிட்றாங்களே, யானை போர்னு குறிப்பிட்றாங்களே. நாம் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு சரியாக 1446 வருஷத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற சமயத்துலலாம் அரபுகளுக்கு பொதுவாக தேதிகள் அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிற பழக்கம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க அன்னைக்கு டயத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷத்தில் ஒரு ஆண்டில் நடக்கிற பிரபல்யமான வரலாற்றை வச்சு தான் பிற்காலங்களில் அந்த ஆண்டையே ஞாபகம் வச்சுக்குவாங்க, அடையாளப்படுத்துவாங்க. அதே மாதிரி அதே தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறதுக்கு சரியாக 55 நாளுக்கு முன்னாடி இந்த யானை யுத்தம்ங்கிற மிகப்பெரிய ஒரு யுத்தம், சண்டை மக்காவில் நடைபெறுது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டையே ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் யானை ஆண்டுன்னு குறிப்பிடுறாங்க. சரி, அப்படி அந்த யானை ஆண்டில் என்ன நடந்துச்சு, அது எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் இது. அன்னைக்கு நேரத்தில் மக்காவில் இருக்கிற காபா ஷெரீஃபை பார்க்குறதுக்காக உலகத்தில் நாலாபுறத்துலேருந்து மக்கள் கூட்டமாக காபாவை சுற்றி பார்க்குறதுக்காக வருவாங்க. இப்போ நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம், அன்றைக்கி சமயத்தில் இஸ்லாமே இல்லை, ரசூலுல்லாவே இல்லை, அப்படி இருக்கும்போது எதுக்கு காபத்துல்லாவை பார்க்குறதுக்காக மக்கள் எல்லாம் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கெல்லாம் இருக்கலாம். பொதுவாகவே நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு சமயத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் ஒரு பழமையான பொருள் அப்படின்னாலே அது மேலே ஒரு அட்ராக்ஷன் வைப்பாங்க, அதை தன்னுடைய கடவுளாக கூட ஆக்கிக்குவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் இருந்ததுனால தான் ரொம்ப பழமையான, அவ்வளவு ஆண்டு காலம் பழமை வாய்ந்த மக்காவை, காபா ஷெரீஃபை சுற்றி பார்க்குறதுக்காக மக்கள் வர்றாங்க. அப்படி இருக்கும்போது இதை பார்க்குற பக்கத்து நாட்டு அரசனான அப்ரஹா, யமன் நாட்டை ஆட்சி செய்கிற அப்ரஹாவுக்கு பெரிய அளவில் கோபமும் பொறாமையும் உண்டாகுது. அதனால் மக்காவுக்கு காபா ஷெரீஃபை சுற்றி பார்க்குறதுக்காக போகிற மக்களை திசை திருப்பணும், தடுக்கணுங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய யமன் தேசத்தில் மிகப்பெரிய அளவில், பிரம்மாண்டமான அளவில் கிறிஸ்தவ ஆலயம் ஒன்று கட்டி முடிக்கிறான். மக்களுக்கு கட்டளையும் போடுறான், நீங்கள் யாரும் மக்காவுக்கு போகக்கூடாது, காபாவை சுற்றி பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவனுடைய கட்டளையை மக்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கலாம், அவனை கண்டுக்கவே இல்லை. இதனால் ஆல்ரெடி பெரிய அளவில் அவன் கோபம் வந்துடுது. கொஞ்ச நாளில் இந்த கிறிஸ்தவ ஆலயத்துக்குமே வர்ற மக்கள் முழுசாக குறைஞ்சி போயிடுறாங்க. யாரும் கிறிஸ்தவ ஆலயத்தை யாரும் சுற்றி பார்க்குறதுக்கெலாம் வர்றது கூட கிடையாது. இதையெல்லாம் தாண்டி ஒரு சமயத்தில் ஒரு நாள் இரவில் கினானா கிளையை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணிடுறான், இரவாக அந்த பகுதிக்கு போய் அந்த ஆலயத்துக்குள்ளே போய் அசுத்தம் பண்ணிட்டு தப்பிச்சிடுறான். இதனால் உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிடுறான் அப்ரஹாம் மன்னன். கொஞ்ச நாளே அந்த ஆலயமே தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிடுது. இதனால் உச்சக்கட்ட கோவத்துக்கு போகிற அப்ரஹாம் மன்னன், இது எல்லாத்துக்குமே காரணம் மக்காவில் இருக்கிற காபா ஷெரீஃப் தான், அந்த கட்டடம் தான் ஒரு முட்டாள்தனமான முடிவு பண்ணிக்கிட்டு தன்னுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான 60,000 ஆட்கள் கொண்ட பிரம்மாண்டமான காலாட்படையோட யமன் தேசத்தோட பிரபல்யமான யானைப்படையையும் கூட்டிக்கிட்டு மக்காவை அழிக்கிறேன், காபத்துல்லாவை நான் அழிக்கிறேன் அப்படின்னு யமன் தேசத்திலிருந்து புறப்படுறான். அப்போ அவன் ஒரு அறிக்கையும் விடுறான் மக்களுக்கு, மக்காவில் இருக்கிற மக்களுக்கு ஒரு அறிக்கையும் விடுறான், நான் உங்கள் யாரையும் தாக்க மாட்டேன், உங்கள் யாரையும் நோய்வினைப்படுத்த மாட்டேன், ஆனால் நீங்கள் யாராவது என்னை எதிர்த்தீங்க அப்படின்னா நான் உங்களை நோய்வினை செய்வேன், நான் உங்களை கொடுமைப்படுத்துவேன், உங்களை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விடுறான். இப்படி ஒரு பிரம்மாண்டமான படை யமன் தேசத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மக்காவாசிகள் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக அதற்கு முன்னாடியே எச்சரிக்கையோட மக்காவிலிருந்தே வெளியாகிடுறாங்க. அந்த சமயத்தில் மக்காவில் இருக்கிற ஒரே ஆள், அன்னைக்கு மக்காவில் தலைவராக இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை, அதாவது பாட்டனாரான அப்துல் முத்தலிப் அவர் மட்டும்தான். யமன் தேசத்திலிருந்து தன்னுடைய பிரம்மாண்டமான யானைப்படையோட மக்காவுக்கு அருகில் வர்ற அப்ரஹா மன்னன் மக்காவுக்கு ஒதுக்குப்புறமாக முகாமிட்டு தங்கிக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் அப்துல் முத்தலிப் பார்க்குறாரு அப்ரஹாவை, கேட்குறாரு, உங்களுடைய ஆட்கள், உங்களோட படையினரில் சில பேர் என்னுடைய ஒட்டகத்தை கடத்திட்டு போயிட்டாங்க. இதை கேட்குற அப்ரஹா மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் தான் இந்த பகுதிக்கே தலைவராக இருக்கிறீங்க, உங்கள்
தலைமைக்கு கீழே இருக்கிற கட்டுப்பட்ட ஒரு கட்டிடத்தை இடிக்கிறதுக்காக வர்றேன், அதை நினச்சி நீங்கள் கவலைப்படலை, உங்களுடைய பொருளை மட்டும்தான் நீங்கள் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அப்துல் முத்தலிப் சொல்லுவார், இந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன் நான் அதனால் அதை பற்றி கவலைப்படுறேன், அந்த கட்டிடத்துக்கான சொந்தக்காரன் அதை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரஹா கிட்ட இருந்து அந்த ஒட்டகத்தையும் வாங்கிட்டு போயிடுறாரு. இதுக்கு பின்னாடி தான் தன்னுடைய மொத்த யானைப்படையோடையும் காபா ஷரீஃபை காபத்துல்லாவை அழிக்கிறதுக்காக யானைப்படையோட நெருங்கிட்டு இருக்கிற சமயத்தில் அல்லாஹு தஆலா மிக பிரம்மாண்டமாக சின்ன விஷயத்தை தன்னுடைய வல்லமையை நிரூபிக்கிறான். அதாவது என்ன பண்ணுறான், அல்லாஹ் சின்ன சின்ன பறவைகளோட வாய்களில் பொடிக்கற்களை வச்சு அனுப்புகிறான். சின்ன சின்ன பறவைகளுக்கு வாயில் பொடிக்கற்களை வச்சு அனுப்புகிறான். அந்த பறவைகள் அந்த பொடிக்கற்களை அந்த படையினர் மேலே போடும்போது யானையெல்லாம் 2 துண்டாக பிளந்து விழுகுது. அவனுடைய படை மொத்தமுமே அந்த இடத்துல சின்ன பின்னமாகிடுது. அதில் ஒரு கல் தாக்குனதில் அப்ரஹா மன்னனும் அந்த இடத்துலையே ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறான். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறதுக்கு 55 நாளுக்கு முன்னாடி பிரபல்யமாக மக்காவில் நடந்த மிகப்பெரிய யானை சண்டை. இந்த நிகழ்ச்சியிலிருந்து நமக்கு தெரிய வர்ற, நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களாலையும் யாராலையும் அழிக்க முடியாது, யாராலையும் நெருங்கக்கூட முடியாது. ஏன்னா இஸ்லாத்தோட சொந்தக்காரனா அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பில் இருக்கிறனால எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி தான், எவ்வளோ சக்தி உள்ள தனிநபராக இருந்தாலும் சரி தான், இஸ்லாத்தை நெருங்கக்கூட முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். ஆக வரக்கூடிய நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை இவ்வாறாக முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக.